வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தத்துவங்கள். அன்று நான் யோசிக்காமல் நம்பி எடுத்த முடிவுதான் இன்று என்னை நொடிக்கு நொடி யோசித்து கலங்க வைக்கிறது. எருமை மேய்க்கிறவங்களை கூட நம்பலாம், ஆனால் பொறாமை பேசுகிறவர்களை நம்பவே கூடாது. மிதிவண்டி கூறுகிறது, என்னை ஒதுக்கிய பாவத்துக்கு பரிகாரம் பெற்றோர் விலை உயர்வு, இன்சூரன்ஸ் உயர்வு, ஆரோக்கியம் குறைவு என்று. பஸ்ஸில் ஆண்கள் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்யும் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எந்த ஆணும் நம்மை எழுப்ப மாட்டார்கள் என்று. அதுதான் ஆண்கள். தனியாய் பறப்பவர்களுக்கு மட்டுமே வலிமையான இறக்கைகள் உள்ளன. நன்றி, வணக்கம்.